அவர் பேரை சொன்னாலே பிரச்சனை தான் பண்ணுவீங்களாடா? அவருக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா? இல்ல இவர் இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தானா? சினிமாவில் இருந்தப்பதான் குடைச்சல் கொடுத்தீங்க, அரசியலுக்கு வந்த அப்புறமும் செம்ம அடி அடிக்கிறீங்களேடா. இப்போ இப்படித்தான் இருக்கும் விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களோட மைண்ட் வாய்ஸ். ஏன்னா மனுஷன் எது பண்ணாலும் பிரச்சனை வருது. இதனால கடுப்பான விஜய் தன்னோட கட்சி நிர்வாகிகள் தனக்கு ஆலோசனை கொடுத்தவங்க ரிசர்ச் டீம்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்லா வெளுவெளுன்னு வெளுத்திருக்காரு. இவங்க கட்சியில என்ன பிரச்சனை, விஜய் இவ்வளவு கடுப்பாக காரணம் என்ன, நிர்வாகிகள் கிட்ட விஜய் என்ன சொன்னாரு, இப்படி எல்லாத்த பத்தியும் அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கேன். விவரமா சொல்றேன் கேளுங்க. சினிமாவில இருந்து அரசியலுக்கு குதிச்சிருக்கிற விஜய் ரொம்ப மும்முரமா சினிமா ஒரு பக்கம், கட்சி பணிகள் ஒரு பக்கம்னு தன்னோட கோலை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. முன்னெல்லாம் இவர் படம் ரிலீஸ் ஆனா இந்த கதை என்னோடது, எனக்கு சம்பளம் கொடுக்கல, எங்க சமூகத்தை கொச்சப்படுத்திட்டாங்க, போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க, அதனால விஜய் படமா இருந்தா அதை உடனே தடை பண்ணுங்கிற ரேஞ்சில தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த அப்புறம் அப்பாடா இப்ப பெருசா எந்த பிரச்சனையும் வராது, நாம எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம்னு நினைச்சா இங்கேயும் எதை தொட்டாலும் பிரச்சனை வெடிக்குது. விஜய் கட்சி ஆரம்பிச்சு அதோட பெயரை சொல்லும் போது முதல்ல தமிழக வெற்றி கழகம்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை ஒரு பிரச்சனையாக்கி எப்படி வெற்றி கழகத்துல இக்கு விடலாம்னு அதுக்கு ஒரு விவாதம் நடத்தி பிறகு அந்த கட்சி பெயர்ல இக்க சேர்த்து அறிவிச்சாங்க. இப்போ கட்சியோட கொடி வெளியிட்டதும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பொதுவா தமிழக மக்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். கொடியில இருக்கிற யானையை ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சிக்காரவங்க யூஸ் பண்றாங்க. அதனால விஜய் கட்சி கொடியில யானை இருக்கக்கூடாதுன்னு பிஎஸ்பி கட்சி ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்குது. தாவேகா கொடியில இருக்கிறது வாகை மலர் இல்ல, அது தூங்கு மூஞ்சி மலர்னு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. அட கொஞ்சம் கேப் கொடுத்து அடிங்கடான்னு சொல்றதுக்குள்ள இப்போ புதுசா யாரோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தாவேகாவோட கொடி கலர் எங்க சமூகத்தோட கொடி கலர், அதனால அதை விஜய் மாத்தணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்களாம். ஒரு போக்கு பார்த்தா எனக்கு கொடி வேணாம் கட்சி வேணாம்னு விஜயே சொல்லிடுவார் போல. அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து பிரச்சனைகளால தடுமாறிட்டு இருக்கிற விஜய் இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அவங்க கட்சி நிர்வாகிகள் முக்கியமா அவருக்கு ஆலோசனை சொன்னவங்களை கூப்பிட்டு சினிமாவிலும் சரி இப்போ அரசியலையும் சரி நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சு ஆலோசனை செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்பேன். அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியான பிஎஸ்பி ஏற்கனவே யானை சின்னத்தை யூஸ் பண்றாங்க, அதனால நமக்கு பிரச்சனை வரும்னு ஏன் முன்னாடியே சொல்லல? கொடியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருந்தேன். அப்படி இருந்தும் இப்படியான விஷயங்களை எப்படி மிஸ் பண்ணீங்கன்னு கேட்டு செம்ம கடுப்பாகிட்டாரா. சொல்ல போனா இந்த பிரச்சனைய விஜயால ஜீரணிச்சுக்கவே முடியாம எல்லாரையும் வெளுத்து விட்டுருக்காரு. இந்த விவகாரத்துல விஜய யாராலையும் சமாதானம் செய்ய முடியலையா. பார்த்து தயாரிச்ச கொடியில இருக்கிற ஒவ்வொன்றும் இப்படி பிரச்சனையாகுதுன்னு செம்ம அப்செட்ல இருக்காராம் தாவேகா தலைவர். இதுக்கு நடுவுல மாநாடு கட்சியில ஆள் சேர்க்கிறன்னு அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. பாவம் மனுஷன் எதை பாக்குறது எதை விடுறது, அடுத்து எங்க இருந்து எந்த அம்பு வரும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரா. அரசியலையே எப்படின்னா அடுத்து கோட் வேற ரிலீஸ் ஆக போகுது, அடுத்து என்ன செய்ய காத்திருக்கானுங்களோங்கிறது தான் இப்போ விஜயோட மைண்ட் வாய்ஸா இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. விஜய் தன்னோட கொடியில இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.